இங்க மப்பிக்கு அவங்க வீட்ல கல்யாண ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இருக்காது. ஆக்சுவலா இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் லண்டன்ல இருப்பான். இந்த பொண்ணுக்கு போய் லண்டன்ல போய் செட்டில் ஆகணும் தான் ரொம்பவும் ஆசையா இருக்கும். அதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட அவங்க அம்மாவோட நகையெல்லாம் அவங்களுக்கே தெரியாம கொண்டு வந்து கொடுத்து டிக்கெட்காக ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பான். ஆனா அவன் ஏமாத்திட்டு போயிடுறான். அதே ஊர்ல ஹீரோவோட அப்பா எம்எல்ஏவா இருப்பாரு. ஹீரோக்கு இந்த கட்சினா சுத்தமா பிடிக்காது. ஆனா அவங்க அப்பா இந்த பையனை எப்படியாச்சும் உள்ள வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆக்சுவலா ஹீரோட குடும்பமும் லண்டன்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க அப்பா பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால இங்க இருந்து போக மாட்டாரு. ஆனா அதே டைம்ல இந்த பொண்ணு ஹீரோவோட அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஆனா உள்ள கூட விட மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம உள்ள போறா. ஹீரோவை பாத்துறா. காலில் விழுந்து நடந்த விஷயத்தால சொல்லி எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, நான் லண்டனுக்கு எப்படியாச்சும் போய் அவனு சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இந்த பொண்ணு கூட கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து உங்க அப்பா கிட்ட காமிக்கிறேன். உங்க அப்பாவே பயந்து உன்னை லண்டனுக்கு அனுப்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். சோ ஹீரோ ஒத்துக்கிட்ட அந்த போட்டோ போய் காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பயத்துல இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்கே தெரியாம இவங்க எல்லாருமே சேர்ந்து லண்டனுக்கு கிளம்பிடுறாங்க. லவ் பண்ற பையனுக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து எல்லா பொருளையும் கொண்டு வந்திருப்பா. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து ஹீரோயின் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, லைவா எடுத்து போலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இந்த பொண்ணு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க லவ் பண்ற பையனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரிங்லாம் வாங்கி கல்யாணம் பண்ண மாதிரியே போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கதவும் தட்டுறாங்க. அவனும் வெளியே வரான். ஆனா ஒரு பயத்தோட தான் ஷாக் ஆறா. இந்த பொண்ணுமே உள்ள போறான். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் பேசிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு மேல இருந்து நடந்து வரா. அவங்கள பார்த்ததுமே பயந்து இந்த பொண்ணு கிட்ட இந்த ரிங்க வாங்கி அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஆக்சுவலா இந்த ஊர்லயே ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவா. அந்த பொண்ணு கூட கல்யாண ஏற்பாடும் பண்ணிருப்பாங்க. ஆனா இதை இந்த பொண்ணு கிட்ட சொல்லாமலே விட்டுருக்கான்.